பயம் போயிடுச்சு அப்படின்னா அப்போ தான் நீங்கள் உண்மையான தியானத்துக்குள்ளே நீங்கள் போக முடியும். வணக்கம். பயங்கிறது போகவே ஒரு மனிதனுக்கு போகாது. பயம் போயிடுச்சுன்னா வாழ்க்கையில் வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஏதாவது ஒரு எந்த துறையிலாக இருக்கட்டும் அவன் பயம் இருந்தே தான் ஆகும். வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தான். முதல்ல ஆன்மீக பயணத்தில் அடிப்படையில் போகக்கூடிய ஆளாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பயம் இருக்கும். பயம் இல்லாமலாம் மனிதன் வந்து இந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே நுழையிறதுக்கோ இல்லை ஆன்மீகத்தில் நுழைவதற்கோ உண்டான வாய்ப்பு கிடையவே கிடையாது. பயத்தை போக்குறது அப்படிங்கிறது அதுதான் ஆன்மீகம். பயம் போயிடுச்சு அப்படின்னா அப்போ தான் நீங்கள் உண்மையான தியானத்துக்குள்ளே நீங்கள் போக முடியும். அப்படின்னா தான் உண்மையான நீங்கள் சமாதிக்குள்ளே போக முடியும். இந்த மலை ஸ்தலங்கள் இருக்குது. இந்த மலை ஸ்தலங்களில் நீங்கள் ஒரு நாள் இரவில் தங்கி பார்த்தீங்கன்னா அதனோட அருமை தெரியும். ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டிலையே உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மயானம் சுடுகாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு இரவில் ஒரு 12 மணிக்கு நீங்கள் போய் அங்கே போய் 5 நிமிஷம் உட்காந்து பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். இல்லறத்தில் வருவாங்க, அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டாம். மனித பிரேதத்தை எரிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த பயம் இருக்காது. ஏன்னா அதிலே பழகி அதிலே வந்திருப்பாங்க, அவங்களுக்கு பயம் தெரியாது. சாதாரண ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து நடுத்தர குடும்பத்திலேருந்து பணக்கார குடும்பத்திலேருந்து அவங்களுக்கு கண்டிப்பாக பயம் இருந்து தான் ஆகும். இப்படியா சொல்ல முடியாது. எப்படினாலும் வாழ்ந்துடலாம் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் வண்டியில் ஓட்டினாலும் பயம் இருக்கணும் உங்களுக்கு, அப்படின்னா உயிர் பயம் இருக்கும். நம்ம எப்படினாலும் போகணும் அப்படின்னா அதுக்கு வேறு மாதிரி நடக்கும் வாழ்க்கை. அப்படின்னா என்ன செய்யணும்? முதல்ல புரியறதுக்கு எங்கே இருக்குது? வாழ்க்கையோட பயத்தை என்ன செய்யலாம்? என்னது? மரணத்தை சாவை சந்திக்க தயாராக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? நம்ம பயத்தை பார்க்க முடியும். பயத்தை போக்கலாம் முடியாது. இங்கே பயம் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், சமாதி ஆவேன். இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. எல்லோரும் கூழுக்கு ஆசை, மியூசிக் ஆசை மாதிரி தான் எல்லாம் தெரியுது. என்னது எல்லாம் வேணும், எல்லாமே வேணும், எல்லாமே வேணும். எனக்கு எது வேணும்னா எனக்கு மரணமும் வேணும்னு நினைக்கணும். மரணமே எதுவும் வராத மாதிரி ஆகும். என்ன வெறும் புத்தகத்தை படிச்சுட்டு ஸ்டேட்டஸ்லாம் வச்சுக்கலாம். வாழ்க்கை நடைமுறைக்கு வராது. நீங்கள் என்ன யூடியூப்னாலும் பாருங்கள். இப்போ நான் பேசுகிறதே பாருங்கள், உங்களுக்கு ஒன்றும் வேலை நடக்காதுங்க. யார் பேசின வீடியோனாலும் பாருங்கள், எந்த குருமார்களோட மியூசிக்னாலும் பாருங்கள், உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன செய்யாது? பயம் போகிறதுக்கான உண்டான செயல்முறைகள்லாம் வாயால் என்ன சொல்லுவாங்க, வாயால் வடை சுட முடியாதுங்க. என்னது? வாயில் வடை சுட முடியுமா? சொல்ல முடியாது. இதுதான் யூடியூப்பினுடைய கதையாக இருக்குது. ஏதோ யூடியூப் மூலமாக அறிவு வளர்த்துக்கிறலாம். பயத்தை எனக்கு புரிஞ்சிங்களோ அப்போ தான் வாழ்க்கையினுடைய அர்த்தமும் புரியும். ஆன்மீகத்தினுடைய பயிற்சியிலே அப்போ தான் ஆரம்பிக்கும். அது வரைக்கும் என்னென்னு புரியாது. உங்களை அகங்காரத்தை அழிப்பாங்க. அதுதான் உண்மையான குரு. இருக்கும் என்ன செய்ய முடியாது. ஒரு 10 நிமிஷம் இருக்கிறதுல உச்சக்கட்டம் மாறினா உண்மையான குரு மட்டும்தான். இன்னைக்கு சுடுகாட்டுக்கு போன அவசியம். ஒரு 10 நிமிஷம் இலகுவா உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உண்மையான சாவனை என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்க அவர்கிட்ட இருந்து. ஆமாம், உண்மையான குருவை சந்திக்கணும் நீங்கள். ஆமாம், செடிகள்லே வந்து சக்காலத்தி செடியெல்லாம் இருக்குது. துளசியிலே சக்காலத்தி துளசி இருக்குது. அதுக்காண்டி எல்லா விதத்துக்கும் பயன்பாடாக தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்துக்கு இந்த இயற்கையை வந்து என்ன செஞ்சுருக்கு, படைச்சி வச்சுருக்கு. இந்த துளசியில் நாய் துளசி, பேய் துளசி, நல்ல துளசி, ஏதோ பல துளசிகள்லாம் இருக்குது. அதே துளசி மாதிரி இருந்த தன்மை வேறு. அதனால் உண்மையான குருவை நீங்கள் சந்திச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச பெரும் வரப்பிரசாதம். 1 மணி நேரம் இருந்து பாருங்கள், தெரிஞ்சிடும். நன்றி.